வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஓமப்பொடி ரெசிபி பார்க்கலாம். நான் அதுக்காக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கிறேன். 15 நிமிஷம் கழித்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு தோலோடு தான் சேர்த்துருக்கேன். இதை இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி கலந்துட்டு இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். வடிகட்டும் போது திப்பிலாம் எதுவும் விழுந்துடாமல் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து 2வது வாட்டியும் ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த ஜூஸை வச்சு தான் நம்ம ஓமப்பொடிக்கு மாவு பிசைய போகிறோம். அதனால் திப்பி எதுவும் விழாமல் பார்த்துக்கணும். இப்போ அதை இருக்கட்டும். ஒரு 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 3 சிட்டிகை பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 2 சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சூடான எண்ணெய் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு ஓமம் ஜூஸ் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசையாமல் கொஞ்சம் இலகுவாக பிசைஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, மாவு பிசைஞ்சாச்சு. மாவு இந்தளவுக்கு இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் ஓமப்பொடி நல்லா புழிய வரும். இப்போ ஓமப்பொடி அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஃப்ளேமை வந்து மீடியம்லேயே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த ஓமப்பொடிலாம் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, சீக்கிரம் வந்துடும். எண்ணெயோட சலசலப்பு அடங்கின பிறகு அதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு மறுபடியும் எண்ணெயோட சலசலப்பு அடங்கின பிறகு இதை எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஈஸியான ஹெல்தியான ஓமப்பொடி ரெசிபி தீபாவளி பலகாரத்துக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் பூண்டு, பெருங்காயம், ஓமம் எல்லாத்தோட ஃப்ளேவரும் இருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஒரு சிம்பிளான முறுக்கு ரெசிபி பார்க்கலாம். பச்சைப்பயிறு முறுக்கு. நான் இதை செய்கிறதுக்காக ஒரு 50 கிராம் பச்சைப்பயிறு எடுத்து குக்கரில் வேக வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட அரிசி மாவு சேர்க்க போகிறோம். அரிசி மாவு ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு நல்லா சலித்து சேர்த்துக்கலாம். திப்பி எதுவும் இல்லாத மாதிரி நைஸாக சலித்து சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதை லேசாக கலந்து விட்டுட்டு இது கூட இந்த முறுக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே பெருங்காயப்பொடியும் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பச்சை பயிரும் அரிசி மாவும் நல்லா ஒன்று சேர இருக்கிற மாதிரி உதுத்து கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதில் சூடான எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதில் வந்து எப்பவும் போல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா இலகுவாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். முறுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ முறுக்கு அச்சில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கிட்டு அந்த முறுக்கு குழலில் போட்டு இதை முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஃப்ளேமை வந்து நம்ம மீடியமாகவே வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த முறுக்கெல்லாம் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா செவக்கட்டோன்னு 2 பக்கமும் திருப்பி போட்டு முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. சட்டுன்னு செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.